எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளோட ரொம்ப நாள் இந்தியா வீலாக் சீரீஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து பேக் டு நார்மல் மாதிரி யூஎஸ் டே லைஃப் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது இந்தியா போயிட்டு வந்து அந்த வீக்கெண்டு வீடெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்தியா ட்ரிப்புக்கு போனோம். பட் அன்றைக்கி அப்படியே மறுநாள் வந்து நான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் அங்கங்கே குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருந்தது, செத்து கிடந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும், ஒரு புதர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காடு மாதிரி இல்லை, கொஞ்சம் மரமாக நிறையா இருக்கும். ஸோ அங்கேருந்து குட்டி குட்டி பூச்சியாக வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வர சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் பூச்சியெல்லாம் அங்கங்கே இருந்தது. ஸோ கொஞ்சம் வீடு அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பெருக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காஃபி குடிச்சு டீ காலையில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சாமியை பாட்டு போட்டு விட்டாச்சு டிவியில். அப்புறம் நான் கொஞ்சம் டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். வெல்கம் பேபி. இப்போ ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திங்ஸ்லாம் அங்கே கிச்சனில் அங்கங்கே வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு இந்த புது பாத்திரம் கொஞ்சம் பவுல் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டுருந்தேன். அப்புறம் வந்து மீனாட்சி வந்து இது கேட்டிருந்தா, சீரியல் வந்து சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டாள். ஸோ அவளுக்கு கொஞ்சம் பால் ஊற்றி அதை சூடு பண்ணி சீரியல் வந்து அவளுக்கு அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். அது இனிப்பாகவும் இருக்குமா, அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி 2 தடவை கொடுத்தாலுமே அதை சாப்பிடுவா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு சீரியல், ஹெல்த்தியான சீரியல் கூட. அதனால் இதை கேட்கும்போதெல்லாம் நான் அந்த சீரியல் கொடுப்பேன். பேபி டிவி கிடையாது, அப்பா டிவி பார்க்குறேன். ஓகே, பேபி டிவி கிடையாது, அப்பா டிவி. வாங்கிட்டியா? இங்கே போகிறாங்க அம்மா. பால் தான். பாய் விரிக்கலையா? பாய் வேணாம், போ. புரியுதா? சமணம் போட்டுக்கோ. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ அப்படியே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியா சீரீஸ் வீலாக் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அந்த டைமில் தான் நான் வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக நிறையா வீடியோஸ் இருந்தது, 1000 வீடியோஸ்க்கு மேலே இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபோல்டராக வந்து போட்டு வச்சிட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து பசங்களாம் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி பண்ணு. ஷூடன் பிரேக். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மீனாட்சி வந்து சரியான வாயாடி ஆகிட்டா. பேசிக்கிட்டே இருப்பா, ஆட்டுக்கு பேசிகிட்டு இருப்பா நம்மக்கிட்ட. ஸோ அவங்க 2 பேரும் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹரி அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தான், லேட்டாக தான் வந்தான் கீழே. ஸோ கொஞ்சம் டேக்கோ வந்து ஆல்ரெடி பக்கத்தில் தான் கடை இருக்குது. ஸோ வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஹரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து டேக்கோ தான் சாப்பிட்டான். ஆதிரன் ஆல்ரெடி டேக்கோ சாப்பிட்டான். ஸோ மீனாட்சி கொஞ்சம் சீரியலும் சாப்பிட்டுச்சு, டேக்கோவும் சாப்பிட்டுச்சு. நான் வந்து அப்போ தான் டீ குடிச்சிருந்தனால கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ண உட்காந்துட்டேன். அதிரசம் சாப்பிட்றியா மீனாட்சி? முறுக்கு வேணுமா? முறுக்கு, அதிரசம், பால்கோவா, ஸ்வீட் வேணுமா? அப்புறம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பால்கோவா வந்து இருந்தது. ஸோ அந்த இது வந்து சாப்பிட்லாமான்னு மீனாட்சியிட கேட்டு மீனாட்சி கொஞ்சம் வந்து ஒரு பவுலில் எடுத்து கொடுத்துட்டு பால்கோவா கொஞ்சம் எல்லோரும் சாப்பிட்டோம்.
ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து நான் வீடியோ போடலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வின்டர் மற்ற ஏரியா கம்பேர் பண்ணும்போது யூஎஸில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வின்டர் அந்த மாதிரிலாம் கொடூரமாக இருக்காது. பட் ஆனால் புதுசாக பயங்கரமாக சம்மருக்கு வெயில் அடிக்கும். அந்த வெயிலேருந்து வின்டருக்கு வரும்போது பசங்களுக்கெலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் அடுத்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் தெரியும். கொஞ்சம் நல்லா கோல்டு பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால தான் வீடியோ லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ அதுக்கப்புறம் எடிட் பண்ணி கொஞ்சம் நேரம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சாமியோட ஷெல்ஃப் வந்து இந்த சைடு வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சரை நகட்டிட்டு இந்த கம்ப்யூட்டர் டேபிள் வந்துட்டு சாமி பூஜை ஆல்ரெடி செல்ஃப் வச்சுருந்தேன் அந்த இடத்துல வந்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றி வச்சுட்டு இருந்தோம். வெரி குட். இழு தள்ளு இழு இழு. ஸோ அதுக்கப்புறம் ஹரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு விளையாட வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் மேலே அந்த டாய் ரூம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே லெகோஸ் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து கொஞ்சம் நேரம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை கூப்பிட்டு நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. மீனாட்சியும் கூடவே பேகு போட்டு கிளம்பிட்டா. அப்புறம் வந்துட்டு நான் தனியாக பசங்களோட மீனாட்சி அனுப்ப வேண்டாம், காரில் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டே வந்துட்டு கூட அனுப்பிவிட்டேன். அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க வீட்டு முன்னாடி கிரிக்கெட் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ப்ளே பண்ண வந்து மேலே டாய் ரூமில் உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் குளிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தான் எங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஊர்லேருந்து வந்திருந்தோம் இல்லையா, ஸோ க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக அவங்க வந்து அன்றைக்கி லஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் பக்கத்தில் தான், அதனால் நடந்து போகிற மாதிரி தான், அதனால் அவங்க வீட்டில் போய் லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு சோஃபாவில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது இன்னொரு நாள் லீவு, அன்றைக்கும் லீவு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி காலையில் ஃபஸ்ட்டாக வந்து ஆதிரனும் மீனாட்சியும் தான் எந்திப்பாங்க. அதுக்கப்புறம் ஹரி வந்து எப்போயுமே லேட்டாக தான் எந்திப்பான் வீக்கெண்ட். ஆனால் ஏன்னா அவன் கொஞ்சம் நேரம் தூங்குற ஆள். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒன்று நான் ஃபஸ்ட்டாக எந்திப்பேன், இல்லைன்னா நானும் ஹரியும் ஒன்றா தான் எந்திரிச்சு வருவோம். ஸோ முந்தின நாள் நைட்டு ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லா வீட்டில் போய் சாக்லேட் இதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பசங்க. ஸோ இவங்களும் நிறையா பேருக்கு வந்து சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க வெளியே நின்று பசங்க எல்லாருமே. அந்த சாக்லேட் வந்து என்னென்ன சாக்லேட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக அந்த ரக்கில் கொட்டி பார்த்துட்டு இருந்தாங்க.
ஸோ மறுபடியும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு டேக்கோ வாங்க எல்லா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் நான் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தோணும் ஃபஸ்ட்டு நாள் தானே டேக்கோ சாப்பிட்டீங்க, மறுநாளும் ஏன் டேக்கோ சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து கார்த்திகை மாதம் வரப்போகுது. என்னோடய மாமனார் அவங்க இறந்து 1 இயர் ஆக போகுது. அவங்களுக்கு திதி டைம் வரும். ஸோ திதி கொடுத்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயப்பன் சுவாமிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெளியே எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் சமைச்சது தான். எக்கு எதுவுமே சாப்பிட முடியாது இல்லையா. பசங்களுக்கும் நான் எக் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ அவங்களும் இருந்துப்பாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால் டேக்கோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேக்கோ. அதனால் அந்த கேப் வர நல்லா டேக்கோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் டேக்கோ வாங்கிப்போம் வீக்கெண்ட் ஆனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது ஸ்பைசி மீனாச்சு, ஒன்று சாப்பிட முடியாது. காஸ்கோவில் அந்த டைம் கிரேப்ஸ் வந்து நல்லா அமைஞ்சிருந்தது, நல்லா இனிப்பாக இருந்தது. ஸோ பசங்களாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் மொத்தமாக ஒரு பெரிய பவுலில் வந்து கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து அப்பப்போ சாப்பிட்டுப்பாங்க. அங்கே இங்கே விளையாண்டுட்டு வரும்போது போகும்போது அந்த மாதிரி அப்படின்ட்டு நான் ஒரு பெரிய பவுலில் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு டேக்கோ. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் டேக்கோ சாப்பிட்டேன். ஸோ என் கூடவே மீனாட்சியும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். சிங்கில் பாத்திரம் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், மூடு ஸ்விங்காகவே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி வச்சிட்டேன். இல்லைனா நான் எனக்கு வந்து ஸ்கூல் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, காலையில் சேரும் பார்த்திங்களா சமைக்கிறம்போது, அதில் இருந்து ஈவினிங் காலையில் சமைச்சது, மதியம் சமைச்சது, சாப்பிட்டது எல்லாமே சேர்ந்து அப்படியே சிங்கில் கிடக்கும். ஈவினிங் தான் க்ளீன் பண்ணுவேன். அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஊரில் ராஜா மாதிரி இருந்தார். ஸோ முந்தின நாள் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ அன்றைக்கி வந்து பாத்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோஃபா கவர்லாம் மாற்றிட்டு லன்ச் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு குட்டி சின்ன பாட்லக் மாதிரி இல்லை, பட் ஆனால் ஃப்ரெண்டு வீட்டில் தான் சமையல் பண்ணாங்க. ஸோ நான் வந்துட்டு இது பண்ணி எடுத்துகிட்டு வரேன், நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் காலிஃப்ளவர் ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பசங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். அவங்களெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு சைட் பை சைடாக கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானே எங்கள் வீட்டுக்காரங்க மீனாட்சி எல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மேலே வச்சிருந்த லாக் பண்ணுங்க. கார்னிஷ்
சாப்பிட்டு பசங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவனுக்குள்ளே இருந்து கிரிக்கெட் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த கிரிக்கெட் கிளாஸ் இவங்க எல்லாருமே கிரிக்கெட் கிளாஸ் போகிறாங்க. ஸோ அதனால் அந்த கிரிக்கெட் கிளாஸ் போனதுலேருந்து ஆதிரனை தவிர மற்ற எல்லாருமே போகிறாங்க. கிரிக்கெட்டு தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல். முன்னாடி பால் வச்சு ஃபுட்பால் மாதிரி விளையாண்டுட்டு இருப்பானுங்க, சாக்கர் மாதிரி. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டு பால் வச்சுட்டு கிரிக்கெட் தான் வெளியே ஃபுல்லாக எந்நேரமும் விளையாடுறது. ஆக்சுவலி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் ஈவினிங் எல்லாருமே வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஷேர் போட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. தீபாவளி எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்துட்டு இங்கே டவுன் டவுனில் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ என்ட்ரி தான். எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களும், அதாவது இந்தியன்ஸ் ஃபுல்லாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் அங்கே இருப்பாங்கன்னு இருப்போம். லாஸ்ட் டைம் கூட நம்ம கலாஸ்கோச்சர் ஸ்டால் அங்கே போட்டிருந்தோம், பட் இந்த டைம் போடலை. ஸோ அங்கே போய் கொஞ்சம் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் கிளம்புனது என்னமோ ஒரு 6 அந்த மாதிரி தான் கிளம்புனோம். வீட்டில் இருந்தேன் ஒரே கார்லேயே கிளம்பிட்டோம். இப்படி ஒரு அழகான மூஞ்சிக்கலாம். டவுன் டவுனில் கார் பார்க்கிங் தான் பெரிய ப்ராப்ளம். ஸோ எப்படியோ ஒரு இடத்துல கார் வந்து பார்க்கிங்க்கு இடம் இருந்தது. ஸோ அங்கே போய் வந்து மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே லிஃப்ட் வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம். கொஞ்சம் நடக்க வேண்டியிருந்தது அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்லை, ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. போகிற வழியில் அந்த டவுன் டவுன் ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, ரிவர் வாக், அந்த ஏரியாவை பார்த்துட்டு அப்படியே பசங்களுக்கு காமிச்சிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ ஆக்சுவலி 2 ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. ஒரே இடத்துல எல்லோரும் பயங்கர கூட்டம் வரும். அந்த இதில் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அங்கே. ஸோ ஒரே ஸ்டேஜ் போட்டால் அங்கே எல்லாருமே இருந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜ் இருக்கும் 2 இடத்துல. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களே வந்துட்டு இன்னொரு ஸ்டேஜில் போய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பார்த்துப்பாங்க அப்படின்னு இருக்கும். போகிற வழியெல்லாம் அந்த மாதிரி ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்டு பசங்களுக்கெலாம் டின்னர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ஏரியாவுக்கு அப்படின்னு நுழைஞ்சிட்டோம் உள்ள. ஆனால் பயங்கர கூட்டம் அன்றைக்கி. நிறையா டிஜே பண்ணுறது அதுக்கு மட்டும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிஜேக்கு வந்து கூட்டமே வரும். ஸோ அது ப்ரோக்ராமெல்லாம் போய்கிட்டு இருந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. உட்காந்து பூரி, அந்த சன்னா மசாலா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க. குதிரை வேஷம் இதெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அண்ணா கூட ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். போகிற வழியில் கிட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டா சும்மாவே இருப்பாங்களா. ஸோ மீனாட்சி பபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அழுது அவள் ஒன்று வாங்கிட்டா. அப்புறம் பசங்கள்லாம் அந்த லைட் எரியும் பார்த்திங்களா, அந்த ஸ்டிக்கெல்லாம் வாங்கி ஒவ்வொருத்தரும் 2 ஸ்டிக் வாங்கி இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. ஸோ அவங்க அப்பா அம்மார்கிட்டலாம் பசங்களை ஒப்படைச்சிட்டு அப்புறம் லேடிஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் பார்த்தா இங்கே ட்ரோன்ஸ் மூலமாக அந்த மாதிரி லைட்னிங்லாம் பண்ணி சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. எப்பயுமே அந்த ஃபயர் ஒர்க்ஸ் போடுவாங்க, பட் அன்றைக்கி காற்று கொஞ்சம் அடித்ததுனால
ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இல்லை. இந்த மாதிரி ட்ரோன் மூலமாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இங்க வா. மிதிங்க. அதுக்கப்புறம் டிஜே நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் அவங்க எங்கள் ஹஸ்பண்ட்டை விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் ஃபஸ்ட்டு டிஜேயில் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் பசங்களை கூப்பிட்டு அங்கே வந்தாங்க. அப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு போய் பசங்களையும் தூக்கிட்டு அங்கே நின்று கொஞ்ச நேரம் டிஜேக்கெல்லாம் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துட்டையுமே பாய் சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கிளம்பி கார் பார்க்கிங் நம்ம பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு திரும்ப ஒரு 10 நிமிஷம் நடந்து போனோம். ரொம்ப குளிர் இல்லை, பட் லைட்டாக குளிர் இருந்தது. பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹூடி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால நல்லா கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது அன்றைக்கி. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பசங்களாம் தூங்க வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் கதை அடித்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். இது வந்து நாங்கள் டிஜே பண்ண அந்த கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோ. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.